ஹாய், திஸ் இஸ் கலைவாணி. வெல்கம் டு கலைவாணிஸ் கார்னர் யூடியூப் சேனல். இதுதான் என்னோட முதல் வீடியோ. இனி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெனஸ்டே ஈவினிங் கனகாமரம் பூ என்னோடய மாமியார் பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கட்டுறதுக்காக எடுக்கலான்னு இருந்தேன். அப்போ பாப்பா வந்து அதை எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க தலையில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை கட்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டு பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு ஈவினிங் டீ டைம் ஆனதுனால நான் டீ போட போயிட்டேன். என்னடா ஃபஸ்ட் எடுத்த உடனே டீ வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்வீட் எனக்கு செய்ய தெரியாது. அதனால தான் டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு டீ வைக்க போயிட்டேன். நாங்கள் பசும்பால் தான் வந்து இங்கே வாங்குவோம் வில்லேஜில் இருக்கிறதுனால. ஸோ பசும்பால் எப்போவுமே நான் வடிகட்டிட்டு தான் அதை வந்து காய்ச்சுவேன். ஏன்னா அதில் வந்து நிறையா தூசு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வடிகட்டிட்டு தான் காய்ச்சுவோம் எப்போவுமே பால் நாங்கள். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய மாமியார், அப்புறம் நான் 3 பேர் மட்டும்தான் நாங்கள் டீ குடிப்போம். மற்றபடி என்னோடய மாமனார் டீ குடிக்க மாட்டார். அவருக்கு டீ, ஸ்வீட்ஸு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் டீ எடுத்துப்போம். பால் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குண்டாவில் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டம்ளரில் எனக்கு ஊற்றி அளந்து அந்த மாதிரி தான் டீ வைக்க தெரியும். இவ்வளோ அமௌண்ட் எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருக்கு டீ வைக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ டம்ளரில் அளந்து தான் எனக்கு டீ வைக்க தெரியும். டம்ளரில் பாலை அளந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வச்சுடுவேன். இங்கே வில்லேஜில் 5 டைம் வந்து டீ குடிப்பாங்க. அதுவும் பெரிய டம்ளரில், இல்லைன்னா கோச்சிப்பாங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலுமே 5 பெரிய டம்ளரில் தான் வந்து டீ கொடுக்கணும், இல்லைன்னா கோச்சிப்பாங்க. வெளியே போயிட்டு இந்த மாதிரி கலைவாணி இப்போ இவ்வளோதான் டீ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டையே ரொம்ப பேடாக சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம், சுகர் கட் பண்ணணும், டீ வந்து கம்மி பண்ணணும், இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்க இந்த டைமில் இன்னமும் இங்கே ஒரு நாளைக்கு 5 to 6 டைம்ஸ்லாம் டீ குடிப்பாங்க. அதுவும் வெளியே அவுட்டிங்லாம் போயிட்டாங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறாங்கன்னா, அங்கே ஒரு கிராமம் போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்லா வீட்லேயுமே டீ குடிச்சிட்டு தான் வருவாங்க. டீ குடிக்கலன்னா அந்த வீட்டில் கோச்சிப்பாங்க. டீ குடிக்கும்போது கம்மியாக கொடுத்தோம்னா இவங்க வரவங்க கோச்சிப்பாங்க. இந்த மாதிரி தான் இன்னமும் வந்து போயிட்டுருக்கு. பட் நான் எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டு கம்மியான டம்ளரில் தான் கொடுக்கறது. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய டீ குடிப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தை நாம் வந்து கெடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால் நான் எப்போவுமே கான்ஷியஸாக இருப்பேன். என் வீட்லேயே என் மாமியார் ரொம்ப டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அதை எவ்வளோ கம்மி பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 5 டைம் கூட டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் இப்போது ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ குடிக்கலாம். ப்ளீஸ்